ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நம்முடைய கரங்கள் எல்லாம் நாம் வைத்திருக்கிறதான பரிசுத்த வேதாகவும் அது தேவனுடைய வார்த்தையாகும். வேதவசனம் அழகாக சொல்லுகின்றது, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது ஒழிந்து போகாது. இந்த வார்த்தையானது எந்த காலத்திலும் அது சத்தியம் என்று மெய்யாகவே நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசிப்பது உண்மையானால் ஒவ்வொரு நாட்களும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கின்றோம். இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை, ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதியில நாம் அங்கு பார்க்கிறோம், சாலமோன் இறந்த பிற்பாடு அவருடைய மகனாய் காணப்பட்டதான ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படியாக யாவரும் செகேமுக்கு கடந்து செல்கிறார்கள். எகிப்துக்கு ஓடிய யெரொபெயாமும் அங்கு அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தினது இல்லை என்று சொல்லி 2 நாளாகமும் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது சாலமோன் எப்போதும் மக்கள் மீது பாரமான வேலைகளை சுமத்தியிருப்பான் என்று நாம் சிந்திப்போமானால், அவர் தேவனை விட்டு பிரிந்து இருந்ததான அந்த நாட்களிலே ஒருவேளை ஜனங்களை கடினமான வேலையை அமர்த்திருக்கலாம். ஆனால் மக்கள் சாலமோனினால் அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பார்கள் என்பது இங்கே மிகவும் தெளிவாக தெரிகிறது. அந்த பாரத்தை குறைக்கும்படியாக மக்கள் கேட்ட பொழுது ரெகொபெயாமோ முதியவருடைய அந்த நல்ல ஆலோசனையை தள்ளிவிட்டவராக தன்னுடைய நண்பர்களுடைய துராலோசனைக்கு செவி கொடுத்து, என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு கடினமான ஒரு பதிலை சொல்லுகிறான். அப்பொழுதுதான் 10 கோத்திரங்களும் தாவீதோடு நமக்கு பங்கேது என்று சொல்லிவிட்டு தனியே பிரிந்து வடபுறமாய் கடந்து சொல்லுகிறார்கள். யூதா கோத்திரமும் ஒரே எல்லையில் அமைந்திருந்ததான பென்யமீன் கோத்திரமும் தென்புறத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். கர்த்தர் தாம் யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தரால் இப்படி நடந்தது. கர்த்தர் அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த காரியமே நடக்காது என்பதை நாட்களை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவர் சகலத்தையும் முன்னறிந்தவர், சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காணப்படுகிறது. இங்கே இந்த ரெகொபெயாம் அனுபவமிக்க முதியோருடைய சொல்லை அவர் தட்டி விடுகிறார். அது அவனுக்கே கேடாக மாறினது. இன்னும் பாருங்க, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் வயது சென்றவர்கள் முதியோருடைய அவர்களை பார்த்து இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்பது போல அநேகர் நடந்து கொள்ளுகிறார்கள். நமக்கு நாமே கேடு விளைவிக்கும் செயலாய் காணப்படுகிறது. இது மாத்திரமல்ல, இப்படித்தான் நடக்கும் என்பதை கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லா காலத்தும் உரியதை நம்முடைய கரங்களில் அவர் எழுதி தந்திருக்கிறார். ஆகவே நாம் அறியோம், நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நம்மளால் எந்த காரியம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அது நம்மை எல்லா காலத்திலையும் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை. அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்ட பொழுது ராஜ்யம் 2ஆக அங்கே பிரிகிறது. தேவனுடைய வார்த்தையை மீறி செயல்பட்ட பொழுது வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உண்டாகிறது, போராட்டங்கள் உண்டாகிறது. வாழ்க்கையில நிம்மதி எழுந்தார்கள், சந்தோஷத்தை எழுந்தார்கள், தன்னுடைய அந்த ராஜ்யஸ்தானத்தில் இருந்தார்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதான பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்தால் மாத்திரம்தான் வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். வார்த்தையை மீறி செயல்படுகிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்தினுடைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க நேரிடும். அதனாலே வார்த்தையின்படி நடப்பதற்கும் அதன்படி செய்வதற்கும்
நம்ம இந்த காலை பொழுதலை நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை அவரோடு இருப்பதாக. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு தந்த இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு நாட்களும் வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க, அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க, நடுங்க எங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தை முற்றிலுமா யாவரையும் ஆண்டவரே ஒரு நல்ல மனிதர்களாக, உமக்கு பிரியமுள்ளவர்களாக, உடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற்றட்டும் ஆண்டவரே. உமக்கு இந்த வாழ யாவரையும் இந்த காலை பொழுதில் அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.